السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم. ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈழேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக முஸ்லிம்களான மோமின்களான நம் அனைவர் மீதும் இன்றும் என்றும் உண்டாகட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கை குறைந்த காலமோ நீண்ட காலமோ, சந்தோஷமானதோ கவலையானதோ, இதில் சில விஷயங்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் வைத்திருக்கிறார். இன்பம் துன்பம். ஒரு மனுஷன் 100% பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இன்பமாகவும் இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு மனுஷன் கஷ்டத்திலையும் வாழ்நாள் பூரா இருக்க முடியாது. சில நேரத்தில் இப்படியும் சில நேரத்தில் அப்படியும், இரண்டு நிலைகளையும் சந்திக்கக்கூடிய நிலையில் தான் நல்லா வாழ்க்கையை வச்சிருக்கான். அதே மாதிரி செல்வம், செல்வ செழிப்பு, வறுமை, ரெண்டு நிலைமையை மனுஷன் வாழ்நாள சந்திப்பான். யாரோ ஒருத்தர் எழுதி வச்சது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சக்கரம், அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, மில்லியனியராக இருந்தாலும் சரி, பில்லியனியராக இருந்தாலும் சரி, 25 வருஷமா, 25 வருஷத்துல என்ன செய்ய அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறிடும். கோடான கோடியில் இருந்தவன் அவன் அடுத்தவங்களை எதிர்பார்க்குற நிலைமைக்கு வந்துடுவான். அப்போ செல்வ நிலை, வறுமை, இதையும் மனசை சந்திச்சே ஆகணும். அதே மாதிரி ஆரோக்கியம், நோய், இதையும் மனுஷன் சந்திச்சே ஆகும். யாராவது ஒருத்தர் நான் பிறந்ததுலேருந்து சொல்லுவாங்க சும்மா பேருக்கு, நான் டாக்டர்கிட்டே போனதில்லை, நான் ஒரு மாத்திரை கூட போட்டதில்லைன்னு. அப்படியெல்லாம் இல்லை, அப்படி யாரும் வாழ முடியாது. அப்படியெல்லாம் யாரும் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் மனுஷன் இல்லை, இயந்திரம். இயந்திரத்துக்கே சர்வீஸ் தேவைப்படுது. இயந்திரத்துக்கு என்ன செய்யுது? சர்வீஸ் தேவைப்படுது. சர்வீஸ் இல்லைன்னு சொன்னால் இயந்திரம் கெட்டு போயிடும். வண்டி வாங்கினா ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஓட்டாமல் 3 வருஷம் ஓட்டிட்டு வெளிநாடு போயிட்டு திரும்ப வந்து வண்டி எடுத்தால் ஓடுமா? அது அப்படியே தான் நிற்கும். திரும்ப அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யும். அப்போ நோயும் ஆரோக்கியமும் மனிதன் சந்தித்தே ஆக வேண்டிய நிலை. இது எல்லாத்தையும் விட 2 விஷயங்கள், முடிவும் ஆரம்பமும். இது எல்லா மனிதர்களுமே இந்த 2ஐயும் தொட்டுத்தான் தொடர வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய நியதி. என்ன முடிவு? ஆரம்பம். ஆரம்பம் பிறப்பு, முடிவு இறப்பு. ஜனனமும் மரணமும் இல்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லவே இல்லை. யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த 2 விஷயத்தை தொட்டே ஆகணும். என்ன ஒரு அமைப்பு? பிறந்த தேதி நமக்கெல்லாம் தெரியும், இறக்கிற தேதி நமக்கு தெரியாது. அதெல்லாம் வச்சிருக்கிற மிகப்பெரிய உபகாரம்னு சொல்றாங்க. இறக்கிற தேதி
எவ்வளவுதான் ஒரு மனுஷர் ஆரோக்கியமா இருந்தாலும் நோயா இருந்தாலும் இவர் இந்த தேதியில இறப்பார் அப்படிங்கிறது என்ன தெரியாது, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது, நபிமார்களுக்கே தெரியாது. நபிமார்களுக்கு அவங்களுடைய மரண நிலை தெரியாது. என்ன ஒண்ணு, அந்த உயிர் வாங்கக்கூடிய மலக்குமார்கள் நபிமார்கிட்ட வந்து சலாம் சொல்லி கேட்பாங்க, அல்லாஹ் உங்களை உயிரை வாங்கிட்டு வர சொல்லி அனுமதி கேட்கிறான். கேட்பாங்களே ஒழிய விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. இவங்களே என்ன செஞ்சிருவாங்க, நபிமார்களுடைய அமைப்பே எப்படி, அல்லாஹ் எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அல்லாஹ் எதை கேட்டாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 90 வயசுல பிள்ளைய கேட்டான், இஸ்மாயில் நபியை கொடுத்துட்டாங்க. இது நபிமாருடைய அமைப்பு. அப்போ நபிமார்களுடைய மரணத்தை அல்லாஹ் குறித்து வைத்து வானவரை அனுப்பி கேட்பான், உங்களுடைய மரண தேதி வந்துருச்சு, அல்லாஹ் உயிர் வாங்க சொன்னான், எடுத்துட்டு போங்கன்றான். அப்போ மரணம் என்பதை எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இந்த மரணம் எப்போ நிகழும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஞானியாலேயோ எந்த ஒரு துறவியாலேயோ யாராலையுமே கணிக்க முடியாது. அப்படி கணிக்க முடியாம இருக்கிறது இறைவன் நம் மேல செஞ்சிருக்கிற மிகப்பெரிய உபகாரம், ஒரு இரக்கம்னு சொல்றாங்க. அது எப்படிங்க தெரியாம இருக்கிறது உபகாரம்? பிறக்கையிலேயே ஏன் உனக்கு 50 வயசுல மௌத்து அப்படின்னு சொல்லிட்டா என்ன செய்வான், இவன் 50 வருஷம் நிம்மதியா இருக்க மாட்டான். பிறந்ததுல இருந்தே குறிக்க வச்சு ஆரம்பிச்சிருவான். அடுத்த வருஷம் மார்ச் மாசம் 24ஆம் தேதி வெளிநாட்டுக்கு பயணம். அடுத்த வருஷம் 2027 மார்ச் மாசம் 27ஆம் தேதி பயணம்னு வச்சுக்கிடுவான். என்ன செய்வான், இன்னையில இருந்தே பார்க்குறாட்டு பூரா இதான் செய்தி, மார்ச் 27 மாப்பிள்ள பயணம், மாப்பிள்ள அதுக்குண்டான ஆயத்தங்கள், அதுக்குண்டான தயாரிப்புகள், இது பூரா செஞ்சுக்கிட்டே இருப்பான். இது ஒரு சாதாரண ஒரு 3 வயது பயணத்துக்கே இவ்வளவு பெரிய ஆயத்தங்கள் தயாரிப்புகள் செய்யும் போது ஒரு 50 வருஷத்துக்கு கழிச்சு மௌத்து வேணாம், ஒரு 10 வருஷம் கழிச்சு மௌத்துங்க. 10 வருஷம் கழிச்சு 26 நடக்குது, 36 ஜனவரி 1 மௌத்து அப்படின்னு நமக்கெல்லாம் சொல்லியாச்சு. நாளைக்கே சாப்பிட மாட்டான், சிரிக்க மாட்டான், ஒரு இடத்துல சந்தோஷமா அவனை பார்க்க முடியாது. முற்றிலுமாக 100% என்ன செஞ்சிருவான், அவனுடைய வாழ்க்கையினுடைய இன்பங்கள் அறுத்து எறிஞ்சிருவான். என்னங்க சாப்பிடுங்க, அதையே சாவ போற நேரத்துல சாப்பாடு, ஏங்க வாங்க டீ சாப்பிடலாம், சாவ போற நேரத்துல டீ குடிச்சு என்ன செய்யறது? 10 வருஷம் கழிச்சு தானேங்க சாவு. இப்போதைக்கு கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாமே, இல்லை. அப்ப இந்த மரணம் குறிக்கப்படாமல் இருப்பது அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்கிற என்னதுங்க மிகப்பெரிய உபகாரம். ஆனால் மரணம் என்பதை மனிதர்களாக பிறந்த எல்லோருமே தொட்டுத்தான் ஆக வேண்டும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர எல்லாரும் மௌத்து. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வாழ்நாள்ல சில நாளை பெண்டிங்ல வச்சிருக்கிறான். இதுதான் வரலாறு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை எப்படிங்க, அவங்களுடைய வாழ்நாள்ல சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள், எவ்வளோன்னு தெரியல, அவங்க வாழ வேண்டிய நாட்கள், சில நாட்களை, சில மாதங்களை, சில வருடங்களை நிறுத்தி வச்சிருக்கிறான். அவங்கள வானத்துக்கு தூக்கிட்டான். திரும்ப அவர்கள் இறங்கி வருவார்கள், திரும்ப கொஞ்ச நாள் வாழ்வாங்க. இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மரபு. மற்ற எல்லாருமே மௌத்தாயிட்டாங்க. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அல்லாஹ் உருவாக்கினான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாய் மட்டும் இருந்தாங்க, தந்தை இல்லை, அல்லாஹ் உருவாக்கினான். எல்லாமே அல்லாஹ்வால முடியும், எல்லாமே அவனால முடியும். அவன் ஆக்குகிற சக்தி, அழிக்கின்ற சக்தி, எல்லாமே மனிதனை வாழ வைக்கும். நம்ம அடிக்கடி களிமா சொல்லுவோம், அவன் வாழ வைப்பான், மௌத்தாக்குவான், ஹயாத்தை கொடுப்பான், என்ன செய்வான், மௌத்தை தருவான். வஹுவ யஷ்ஃபீனி, அவன் மரில்து வஹுவ யஷ்ஃபீனி, அவன் என்னை நோய்வாய்ப்படுத்துவான், ஆரோக்கியம் தருவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா விஷயங்களின் மீதும் அவனுக்கு சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. சரி, இப்ப மௌத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு இருக்கு. மௌத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு, நம்மளுடைய புழக்கத்துல அதை சக்கராத்துல் மௌத்துன்னு சொல்லுவோம். சக்கராத் அப்படிங்கிறது எவ்வளவு கடுமையா இருக்கும், அந்த சக்கராத்து இல்லாம யாராவது மௌத்தாக முடியுமா? இப்ப நமக்குள்ள ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. என்ன கண்ணோட்டம் தெரியுமா? ஒரு மனுஷன்
மௌத்தாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு மௌத்தானான்னு சொன்னா ஏதோ பாவம் பண்ணியிருக்கான் நம்ம சொல்றது. சார் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடந்து ரொம்ப தவதாயப்பட்டு படுக்கையிலே பல மாதம் கிடந்து, சில பேருக்கு அந்த படுக்கை புண்ணெல்லாம் வரும், படுத்து படுத்து முதுகில் புண்ணெல்லாம் இருக்கும், தூக்கி வச்சு பவுடர்லாம் போடுவான். அப்படியெல்லாம் மௌத்தாகிற பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், என்னமோ பாவம் பண்ணியிருக்கான், அதான் மௌத்துக்கு முன்னாடி இவ்வளோ அதாபுன்னு. இல்லை, இந்த அதாபு இருக்கிறதே, இந்த மரண வேதனை என்பது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதனுக்கு மரண நேரத்தில் வேதனை கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு அல்லாஹ் கிருபை செய்யறான், அவருக்கு மௌத்துக்கு பின்னாடி உள்ள வேதனைகளை குறைக்கிறான், மௌத்துக்கு பின்னாடி கொடுக்கிற தண்டனைகளை அல்லாஹ் குறைக்கிறான். ஏற்கனவே சொன்னா என்னென்னு தெரியல, ஒரு சஹாபி ரொம்ப வேதனைப்படுறாங்க, எல்லாரும் போய் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, எல்லாரும் போய் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, இந்த சஹாபி ரொம்ப கஷ்டப்படுறாரு, வாழவும் முடியல மௌத்தாவும் முடியல, ரொம்ப வேதனைப்படுறாரு அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க தலைமாட்டில் உட்காந்து கேட்டாங்க, நீ ஏதாவது துவா கேட்டியா அல்லாஹ்ட்ட? என்னங்க, நம்ம அவசரத்தில் சில நேரத்தில் துவா கேட்போம், நம்ம சில நேரத்தில் பதட்டத்தில் எதையாவது கேட்டு வச்சிருவோம். அப்ப அந்த சஹாபியுடைய தலையை கை வச்சு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட நீ ஏதாவது துவா செஞ்சியா? அப்ப அவர் சுத்தி முத்தி பார்த்துட்டு சொன்னாரு, ஆமா யா ரசூலுல்லாஹ், என்ன கேட்டீங்க? மறுமையில கிடைக்கிற தண்டனை ஏதாவது இருந்தா அதை இந்த உலகத்திலே எனக்கு கொடுத்துரு. ஏப்பா இப்படி கேட்ட? மறுமையை பொறுத்த வரைக்கும் தண்டனை என்பது இருக்கிறது, அல்லாஹ் இறக்கப்பட்டானா அந்த தண்டனை என்ன செஞ்சிருவான், எஃபிரிலிமை யஷா, நாடி அவர்களுக்கு மன்னிச்சிருவான். அல்லாஹ் தண்டிக்கிறவங்களோட மன்னிக்கிறவங்க அதிகம், நரகவாதிகளை விட சொர்க்கவாதிகள் தான் பல மடங்கு அதிகம். நரகத்தை விட துனியாவை விட சொர்க்கம் வந்து பல மடங்கு விசாலமானது. எல்லா மனிதர்களும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தான் அல்லாஹ் ரசூல் விரும்புறாங்க. நீ ஏன் இப்படி துவா கேட்ட? உன்னுடைய துவா தான் நீ இப்படி கஷ்டப்படுறேன்னா. எப்படி அவர் எப்படி கேட்டாரு, மரணத்துக்கு பின்னாடி ஏதாவது வேதனை இருந்துச்சுன்னா, நரகமோ அல்லது கபருடைய வேதனையோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எனக்கு இந்த உலகத்திலே கொடுத்துரு அப்படின்னு கேட்டார். அல்லாஹ் செஞ்சுட்டாங்க, இப்ப கஷ்டத்துல இருக்கிறார். அப்ப மரணம், அந்த மரணத்துடைய வேதனை அப்படிங்கிறது எல்லாமே சந்திக்கணும். ஆனால் சில பேருக்கு அந்த சக்கராத் ரொம்ப கஷ்டமா இருக்கும், சில பேருக்கு லேசா இருக்கும். ரசூலுல்லாஹ்வே கஷ்டப்பட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையின் பொழுது அவங்க உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பக்கத்துல பாத்திரத்துல தண்ணி இருந்துச்சு. ரெண்டு கையாலையும் அந்த பாத்திரத்துல தண்ணியை எடுத்து எடுத்து என்ன செஞ்சாங்க, தன்னுடைய முகத்திலையும் நெற்றியிலையும் தடவி கொண்டாங்க, வேதனை தாங்க முடியாம. நம்மெல்லாம் ஏமாத்துறோம், வேதனை எல்லாம் மௌத்தாக முடியுமா? வேதனை இருக்கும், ஆனால் அலைனா சக்கராத்தில் மௌத். அசர்ல துவா கேட்கிறோமே, அசர் நேரத்தில் துவா கேட்போம். நமக்கு அசர்லாம் பெரிய தொழுகையா தெரியல இன்னைக்கு. ஃபஜ்ரை விட்டா மகரிப் டைரக்ட், ஃபஜ்ரை விட்டா மகரிப். அசரு லோகர்லாம் தொழுவ மாதிரி தெரியல நிறைய பேருக்கு. அசரு லோகர் பள்ளிவாசல் அட்டெண்டன்ஸே கிடையாது. ஏன்? அது நான் வீட்டில் தொழுதுக்கிட்டேன், இல்லாட்டி மகரிப்ல சேர்த்து அடிச்சு விட்டுறது. அதுவும் சில பேர் தான், சில பேர் அதுவும் இல்லை. அப்ப அசர் எவ்வளவு முக்கியமான தொழுகை. அந்த அசர்ல ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்க, ஹவ்வின் அலைனா சக்கராத்தில் மௌத், என்னுடைய சக்கராத்தில் மௌத்தை லேசாக்கி கொடு. இப்படிதான் கேட்கலாமா தவிர எனக்கு சக்கராத்து இல்லாம கொடுன்னு கேட்க முடியாது. சக்கராத்து எல்லாருமே அனுபவிக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம நிறைய படிச்சிருப்போம், நல்லவர்களுடைய உயிர் வந்து வெண்ணெயில விழுந்த முடி மாதிரி இழுத்துருவாங்க, கெட்டவங்களுடைய உயிர் வந்து முள்ளுல காயப்பட்ட சேலை மாதிரி எடுப்பாங்க, அப்படிலாம் படிச்சிருப்போம். இதெல்லாம் ஹதீஸ் ஆதாரம் கிடையாது, இதெல்லாம் பெரியவங்களுடைய அத்தமா நனிமாவுடைய கிஸ்ஸா. இதெல்லாம் என்னங்க, அத்தமா நனிமா சொல்லி வச்ச கிஸ்ஸா தான். ரசூலுல்லாஹ்வே வேதனைப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ்வே வேதனைப்பட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம வேதனைப்படாம எப்படி மௌத்தாகிறது? அதே மாதிரி இன்னொரு அடையாளம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், மௌத்துடைய நேரத்துல என்ன ஏற்படுமா, நெற்றியில வேர்வை வருமா. மௌத்துடைய நேரத்துல நெற்றியில வேர்வை ஏற்படும். அந்த நெற்றியில யாருக்கு வேர்வை வருகிறதோ அவங்க சக்கராத்தை அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அவங்க பக்கத்துல உட்கார்ந்து களிமா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது, களிமா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல சுத்தி அமர்ந்து கொண்டு என்ன செய்யணும்,
நாம கலிமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது அவர் காதுக்கு விழுந்து நாம சக்கராத்துல இருக்கிறோம், நாம கலிமா சொல்லணும், அப்பதான் இந்த நேரம் நமக்கு பிரயோஜனம் தரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு, அவர் கலிமாவை சொல்லுவார். இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நெற்றியில வேர்வை வர்றது என்னங்க, ஒரு முக்கியமான ஒரு மடம். அல் முஃமினு பி மௌத்தின் பி ஹர்கில் ஜபீனி, மூமினாகிறவர் அவருடைய நெற்றியில் வியர்வை துளிகளோடு இறப்பார். இப்ப நெற்றியில வேர்க்கணும். நம்ம வேர்த்துச்சுன்னா உடனே வேற மாதிரி சொல்லிடுவோம், இவர் அட்டாக், சிவியர் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். மௌத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணுங்க. மௌத்துக்கு நின்றவன் உட்கார்ந்தா மோத்தா போயிட்டான், உட்கார்ந்தவன் எந்திரிச்சா மோத்தா போயிட்டான், நடந்தவன் விழுந்தா மோத்தா போயிட்டான், அன்னைக்கு புளிய மரத்துல மோதனா மோத்தா போயிட்டான். இங்கதான் மௌத்துன்னு யாருக்கா தெரியுமா? பொன்னவராக புதுக்கோட்டைக்கு தானங்க போனாங்க, எப்படி மௌத்து வந்துச்சு? மௌத்து என்பது குறித்த இன்ன அஜலல்லாஹி இதா ஜஅல் ஆயுஅஹர், அந்த தவணை வந்து விட்டால் அது பிற்படுத்தப்பட மாட்டாது. இன்னொரு 15 கிலோமீட்டர் தானே விட்டு வச்சிருக்கலாம்ல, ஏன் முடிஞ்சதுன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். அப்ப அந்த மரணத்துடைய நேரத்தை நாம எப்படி கேட்கலாம்? ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க, மரண நேரத்துல கேட்கக்கூடிய துவா, யா அல்லாஹ் நான் விழுந்து சாவதை விட்டு என்னை பாதுகாத்துரு, எரிந்து சாவதை விட்டு என்னை பாதுகாத்துரு, அலங்கோலமான மரணத்தை விட்டு என்னை பாதுகாத்துரு, இப்படித்தான் கேட்கலாமே தவிர மரணத்தை விட்டு என்னை பாதுகாக்க கேட்கறதுக்கு நமக்கு நோ ரைட்ஸ், உரிமை இல்லை. என்னுடைய மரண வேதனையை லேசாக்குன்னு சொல்லி வேண்டா கேட்கலாம், என்னுடைய மரண வேதனையை லேசாக்குன்னு சொல்லி கேட்கலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணித்திருக்கிறார்கள், அவருடைய சஹாபாக்களும் மரணித்திருக்கிறார்கள், எல்லா நல்லோர்களும் இறை நேசர்களும் வலிமார்களும் மூமின்களும் முத்தகீன்களும் அல்லாஹ்வை விரும்பியவர்களும் வெறுத்தவர்களும் மௌத்தா இருக்கிறார்கள். அப்ப மௌத்துங்கிறது நமக்கு குறிக்கப்பட்ட ஒரு விஷயம். நல்ல ஆரோக்கியமா இருக்காருங்க, வாலிபத்துல இருக்காரு, இவர் மௌத்தா ஆரோக்கியம் இன்னும் 10 வருஷம் இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கழுத மௌத்தாகிற மாதிரி மௌத்தாகிறத நான் விரும்பலைன்னு. என்ன சொன்னாங்க? மௌத்துல் ஹிமார், ஹிமார் தான் கழுத, கழுத மௌத்தாகிற மாதிரி மௌத்தாகிறத நான் விரும்பல அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் கழுத எப்படி மௌத்தாகும்? திடீர்னு மௌத்தாகும். கழுத எப்படி மௌத்தாகும்? திடீர்னு மௌத்தாகும். நிற்கும், வாழ்னு கத்தும், கீழே விழும், 2 வெட்டு வெட்டு மௌத்தா போயிடும். ஏன் கழுத மௌத்தாகிற மாதிரி விரும்பலன்னு சொன்னா, நான் மரணமாக போகிறேன் என்று எனக்கு தெரிவிக்க வேண்டும். அப்பதான் நான் என்ன செய்யணும், மௌத்துக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி என்னுடைய சொத்து இன்னாருக்கு என்று வசியத்து, சொத்து பிரிவுக்குரிய வசியத்தை இறக்கிறவர் தான் செய்யணும். இதெல்லாம் செய்யாம பட்டுன்னு போயிருது, எவ்வளவு குழப்பங்க. அடிச்சுக்கிட்டு சாவறானா இல்லையா, பாக்குறோமா இல்லையா? அடிச்சுக்கிட்டு சாவறதெல்லாம் பாக்குறோம்ல. அப்ப இந்த நிலைமைகள்லாம் வர்றதை விட்டு எப்படி மௌத்து வரணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கழுதையுடைய மரணத்தை போன்று திடீர் மரணம் வரக்கூடாது. அப்ப நான் மௌத்தா போறேங்கிற தெரியணும், நான் பாவ மன்னிப்பு கேட்கணும். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹே சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க, என்னுடைய உயர்ந்த நேச நடத்தில நான் செல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மௌத்து அவங்க உணர்ந்திருக்கிறாங்க, மௌத்து அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. சில பேருக்கு மரணத்துடைய வேதனை எந்த அளவுக்குன்னு சொன்னா, காலுடைய 2 கெண்டை காலும் பின்னி கொள்ளும் அளவுக்கு அவங்களுக்கு வேதனை வரும்னா. கடுமையான வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக, கடுமையிலிருந்து வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அந்த மாதிரி கஷ்டமான வேதனையெல்லாம் வரக்கூடாது. வரணும், சக்கராத்து வரணும், நான் பாவ மன்னிப்பு கேட்கணும், என்னுடைய சொத்து அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் இது இன்னாருக்கு சேரும் என்று எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொல்லிவிட்டு நான் மௌத்தாக வேண்டும். இப்படி மரணிக்கணும். சமீபத்தில் ஒரு மரணம் உலகமே திரும்பி பார்த்துச்சு, உலகமே திரும்பி பார்த்துச்சு. ரெக்கார்டு என்ன தெரியுமா? அந்த மௌத்தை பார்த்த விசிட்டர்ஸ், அந்த மௌத்தை பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை 2 கோடி பேரா. இதுக்கு முன்னாடி முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டது மிகப்பெரிய சோகம் என்று சொன்னால் அது நபியுடைய மரணம். நபியுடைய மரணத்தை முஸ்லிம்கள் தாங்கி கொண்டாங்களே, அதுதான் முஸ்லிம்களுக்கு, உலக முஸ்லிம்களுக்காக பெரிய சோகம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரத்தில் இருந்தவருடைய எண்ணிக்கை 1,24,000 தான் மக்கள். அவங்க முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அவ்வளவுதான், 1,24,000 பேர் தான் எண்ணிக்கை. அன்றைக்கு அவர்கள் 100% ஒன்று சேர்ந்துட்டாங்க. அது அன்னைக்குள்ள ரெக்கார்டு.
நேற்று ஒருத்தர் அடக்கம் பண்ணாங்க, அவரை பார்த்தது எத்தனை பேருங்க? 2 கோடி பேர் இஸ்லாமியர். ஆனா அவர் நம்மளுடைய கொள்கைக்கு உட்பட்டவர் இல்லை. அவரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர் இல்லை. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் அலி கரமுல்லான்னு சொன்னவர். ஷியா முஸ்லிம். ஆனா அவருடைய மரணம் உலகத்துக்கே தெரியும், அநியாயமான முறையில கொல்லப்பட்டார். அநியாயமான முறையில கொல்லப்பட்டார். ஹதீஸ்ல இருக்கிறது, தான் நியாயத்தின் பக்கம் இருக்கிறோம் என்று தெரிந்தும் ஒரு பொறுமையோடு இருந்தா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தருவான். இவர் அந்த நாட்டுடைய உச்ச தலைவர். இவர் அந்த நாட்டுடைய உச்ச தலைவர். எல்லா விதமான பவர் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருக்கலாம், இவர் இறந்த அடுத்த நாளே யார் இவர் இறப்புக்கு காரணமாக அவங்கள இருந்துச்சிருக்கலாம், கொன்னு கூறு போட்டிருக்கலாம். ஹதீஸ் அவங்க அமல்படுத்துறாங்க. தன் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று தெரிந்தும் பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவான். புரியுதா இல்லையா ஹதீஸ்? அப்ப இந்த விஷயத்துல அவங்க கிட்டத்தட்ட 125 நாட்கள் அந்த ஜனாசாக்கள் பாதுகாக்கப்பட்டு நேற்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப 2 கோடி பேர் அந்த மௌத்தை பார்த்திருக்கிறாங்க. கடைசியாக அவங்களுடைய கொள்கைப்படி அந்த ஜனாசாவை தெஹ்ரான்ல இருந்து கொண்டு போய் பல இடங்களுக்கு கொண்டு போய் ஹசரத் அலி ரலியல்லாஹுடைய மக்பராவுக்கு கொண்டு போய் அங்கே கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அலி ரலியல்லாஹுடைய பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் அவங்களுடைய கர்பலாவுடைய அவங்களுடைய கபர்ல கொண்டு போய் வச்சிருந்துட்டு நேற்று தொழுகை வச்சு அடக்கம் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் யாருடைய மரணத்திலையும் இவ்வளவு உலக தலைவர்கள் ஒன்று கூடியதாக சரித்திரமே கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு மரணம். சரி, இவ்வளவு பெரிய மரணம் நடந்துச்சு, மரணம் வராம அவரை காப்பாற்ற முடிஞ்ச? இதுதான் நமக்கு படிப்பினை. நமக்கு படிப்பினை என்னங்க, இவ்வளவு பெரிய உச்ச தலைவர் அப்படின்னு சொன்னீங்க, அப்ப அவருக்கு ஏங்க தோளாந்துருத்திக்கெல்லாம் எவ்வளவு பாதுகாப்புங்க, பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒண்ணுமில்லாதவனுக்கெல்லாம் 35 பேர் பாதுகாப்புக்கு போறான், குண்டு விளைக்காத காருங்கிறான். இப்ப இவ்வளவு பெரியவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்திருக்கும்? அவரை மரணமடைய விடாமல் தடுத்திருக்க முடியும் தானே? முடியலையே. அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ்? சொன்ன வார்த்தை குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். அவர் ஆளுகிற வர்க்கமாக இருந்தாலும், ஆளப்படுகிற பாமரனாக இருந்தாலும், செல்வந்தனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், எல்லா நிலையிலும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். இன்னொரு வசனம் வருது, குர்ஆனுடைய வசனம், நீங்கள் காற்று புகாத கண்ணாடி மாளிகைக்குள் இருந்தாலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு மரணத்தை பத்தி பேச வேண்டியது இல்லை. காற்றே புக முடியாத கண்ணாடி மாளிகைக்குள் இருந்தாலும் உங்களை மரணம் வந்தே தீரும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான். அப்ப அதுக்குண்டான தயாரிப்பு என்ன? அதுக்கு நாம எந்த அளவுக்கு தயாரிப்பு வச்சிருக்கோம்? ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒருத்தர் சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ் உங்களை நான் நேசிக்கிறேன்டார். யார் ரசூலுல்லாஹ் உங்களை உஹிப்புக்க, நான் உங்களை நேசிக்கிறேன்டார். என்னைய நேசிச்சா உனக்கு கஷ்டம் வரும் நாங்க ரசூலுல்லாஹ். என்னைய நேசிச்சா, ரசூலுல்லாஹ்வை நேசிச்ச சில பேர் இன்னைக்கு சொல்றான்ல, நீங்கள் தான் எங்கள் உயிர், நீங்கள் தான் எங்கள் தலைவர், உங்களோட தான் நான் உயிரை விடுவேன், அப்படி இப்படின்னு மேடையில பேசுறான்ல. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட ஆனா உஹிப்புக்க, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை நேசிச்சா உனக்கு கஷ்டம் தான் வரும்னா. என்ன கஷ்டம் வரும்? பள்ளத்தை தேடி வரும் வெள்ளத்தை போல என்னை நேசிக்கிறவங்களை பார்த்து கஷ்டம், வறுமை எல்லாம் வரும்னா. அப்ப இது ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. அப்ப நமக்கு நம்ம எதை பிரியப்படணும்? துனியாவா ஆகிரத்தை நேசிக்கணும். வாழ்க்கையா மரணமா? மரணத்தை நேசிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, மௌத்துன்னு பேசுனா மௌத்து வந்துடும், மௌத்தை பத்தி பேசாதியே. கபிரிஸ்தானுக்கு சில பேர் போக மாட்டாங்க. சில ஊர்ல பார்த்துருக்கேன். இங்க எப்படி இது வரைக்கும் நான் வந்த பிறகு மௌத்து வரல. சில ஊர்ல தூக்கிட்டு வருவாங்க, தூக்கிட்டு தொழுவுற வரைக்கும் இருப்பேன், தொழுதுட்டு ரிட்டர்ன் ஓடிடுவாங்க. அடக்கம் பண்ற வரைக்கும் வந்தானே அங்கே வேணா பிடிச்சிக்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு இருப்ப? இல்லை, இந்த மாதிரி ஒருத்தர் கண்ணால நான் பார்த்தேன், 86 வயசு ஒருத்தர் தொழுதுட்டு போயிட்டார் வெளியில. அப்ப ஏங்க அவர் போயிட்டாருன்னு கேட்டேன். அப்ப அங்கே உள்ள ஒருத்தர் சொன்னாரு, இது இல்ல சத்துங்க, இவர் இது வரைக்கும் எந்த மதத்துக்கு அவருக்குள்ள போனதில்லை, போனா மொத்தா போயிடுவோன்னு அவருக்கு பயம். அடுத்த வருஷம் மொத்தா போயிட்டாரு. அப்ப 86க்கு அப்புறம் அவர் எங்க இருக்கிறது? இப்படி சில பேர் மூட நம்பிக்கை, மௌத்துன்னு பேசுனா மௌத்து வந்துருமா, மௌத்துன்னு பேசுனா மௌத்து வந்துருமா? அப்படியெல்லாம் வராது. ஒரு நாளைக்கு 70 முறை மனுஷன் மரணத்தை நினைச்சான்னு சொன்னா
அவன் பாவம் செய்ய துணிய மாட்டான். அடிக்கடி மௌத்தை பத்தி பேசினா பாவம் செய்யறதுக்கு துணிவு வராது. அப்ப அல்லாஹு தஆலா நமக்கு மரண சிந்தனையை எந்நேரமும் தருவானாக. மரணத்தை நினைத்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும் நிலையில் நமக்கு மரணத்தை தருவானாக. எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு கலிமாவுடைய மௌத்தை தருவானாக. இது ரொம்ப முக்கியம். எத்தனையோ பேர் வாழ்க்கை பூரா ஈமானோட வந்திருப்பாங்க, ஆனா மௌத்து நேரத்துல கலிமா வராது. அந்த 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 பருப்பு இந்த விலை, இந்த அரிசி இந்த விலைன்னு சொல்லிட்டு மொத்தா போயிடுவான். இந்த பருப்பு இந்த விலை, இந்த அரிசி இந்த விலைன்னு சொல்லிட்டு மொத்தா போயிடுவான். முடிஞ்சு போச்சு. பூட்டை நல்லா பூட்டுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, பேங்க் பாஸ்புக் எடுத்து வைங்க, முடிஞ்சு கதை. களிமா வராது. இப்ப களிமா வரணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில களிமா இருக்கணும். 24 மணி நேரமா அவருடைய சிந்தனையில இருக்கணும். அல்லாஹு தஆலா நமக்கு கலிமாவுடைய மௌத்தை தருவானாக. அலங்கோலமான மரணத்தை விட்டு பாதுகாப்பானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்